ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீயே எதிர்பாராத பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் இரவு நேரத்தில் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நாளைக்கு விடிகிற வரைக்கும், பொழுது விடியும் வரைக்கும் தான் உனக்கு அவகாசம். அதுக்குள்ளே இந்த பதிவை நீ முழுசாக கேட்டுட்டினா அப்புறம் உன் வாழ்க்கை முழு நிலவாக ஜொலி ஜொலிக்கும் என் செல்லமே. முழு நிலவு எப்போதுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரசனை உள்ளதாக, அழகானதாக, சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் அல்லவா? அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியையும் தான் உனக்கு கொடுப்பதற்காக இந்த அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீ என்ன செஞ்சாலுமே இந்த உலகம் எப்போதும் உன்னை பற்றி எதிர்மறையாக எதையாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை குறை சொல்கிறதுக்காக தான் அவங்க பிறந்திருக்காங்கன்ற நினப்பு. யார் என்ன செஞ்சாலும் அதை ஒரு குறைவான கண்ணோட்டத்தோட, குற்றமான பார்வையிலேயே பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க மனிதர்களை நீ யோசிக்க வேண்டாம். உண்மையான அன்புங்கிறது ஒருத்தருடைய பலவீனங்களை தெரிந்தாலும், அவங்ககிட்ட குறை இருக்குது, குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தாமல், அவங்கள குத்தி காட்டி பேசாமல், அன்பாலும் பாசத்தாலும் அதே நேரத்தில் அவங்களுடைய தவறை சரியான விதத்தில் சுட்டி காட்டி திருத்துவதில் தானே இருக்கிறது. உன் வாழ்க்கையிலையும் நீ சில தவறுகளை செய்கிற, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தவறுகளை சரி செஞ்சு உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நான் இருக்கேன் அல்லவா? என்னை முழுசாக நம்புகிற உன்னை எந்த விதத்திலும் தோற்று போகவோ துவண்டு போகவோ விடமாட்டேன். நீ எப்போதும் துணிச்சலோடு தைரியமாக இரு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் தயங்க வேண்டாம். உண்மையின் வழியில் நடக்கும் உனக்கு இந்த வேலவன் எப்போதும் துணையாக இருப்பேன் என்று சொல்லவே. எப்போதுமே காசு பணம் தான் முக்கியம்னு அதுக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்காத. பணத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக மட்டுமே நீ நேரத்தை செலவிட வேண்டாம். பணத்தை தாண்டியும் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. உன் நேரத்தை எப்போதும் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே செலவு செய். உனக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்தவங்க எதையாவது உனக்கு எதிராக செஞ்சாங்கன்னா அதையே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு வாழாதே. என்ன நடந்தாலும் அதை சரி செய்ய நான் இருப்பேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் என்று சொல்லவே. இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மனித வாழ்க்கை மிகவும் குறுகிய காலம்தான். அதில் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீ வாழ்க்கையும் நேரத்தையும் வீணடிக்காதே. வாழ்க்கையில வெற்றி பெறணும், நல்ல நிலைமைக்கு உயரணுன்ற அந்த நம்பிக்கையோட செயல்படு. உனக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லவே. எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அதை தாண்டி தைரியமாக வாழும் மன வலிமையை நான் உனக்கு கொடுக்குறேன். அதுதான் பெருமை. சோதனைகளே இல்லாமல், பிரச்சனைகளே இல்லாமல், கஷ்டமே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேன், ஜெயிச்சிட்டேங்கிறதுல எந்த பெருமையும் இல்லை. எல்லா சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து தான் நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன்னு நாளைக்கு நீ பெருமையோடு சொல்லும்படி கூடிய சீக்கிரம் உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை நான் அருள போகிறேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்க யாரோ அவங்க தானே நல்ல விரும்பிகளாக இருப்பாங்க. நீ நல்லா இருக்கணுன்ற நினைப்போட உனக்கு நல்லதை சொல்லும் மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நானும் இருந்து உன் வாழ்க்கை புயலின் சீற்றத்தை அடக்கி உன் வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை கொண்டு இருக்கும்படி நான் செய்கிறேன். இந்த அப்பன் முருகன் மீது நம்பிக்கை வைக்கும் முன்னே நான் ஒருபோதும் நிலை குலைஞ்சு போக விடமாட்டேன். வாழ்க்கைனா சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அதை பார்த்து நீ தடுமாறாதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லைனாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். இந்த அப்பன் முருகனின் அருள் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீருமே செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்து உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது
இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன்னை யாராலும் ஆட்டி படைக்க முடியாத போது, உன்னை அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்க முடியலை, அவங்க நினச்சதை உன் மூலமாக செஞ்சுக்க முடியலைங்கிற போது அவங்களுக்கு உன் மேலே கோபம் வரும். நம்ம எதை சொல்கிறதுமே இவங்க கேட்க மாட்டாங்களேன்னு உன் மேலே வெறுப்பும் வரலாம். யார் உன் மீது எரிச்சலை காட்டினாலும், வெறுப்பை கொட்டினாலும், உன் மனசை வேதனைப்படுத்தும் வார்த்தைகளை வீசினாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. இந்த அப்பன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோட நல்ல பண்புகளோட இருக்கிறாய். அதுக்கேற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். என் அருளால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவேன்னு செல்லமே. கையில் ஆயுதம் இல்லாமல் கூட மனுஷன் தன் புத்தியை கொண்டு சிறப்பாக பேசியோ செயல்பட்டோ ஜெயிச்சிட முடியும். ஆனால் ஆர்வம் இல்லாமல் எந்த விஷயத்திலும் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேறணும், நல்லா படிக்கணும், நல்லபடியாக வாழணுன்ற இந்த ஆர்வம்தான் ஒரு மனுஷனுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் ஆர்வத்தோடு செய்ய பழகு. நீ செய்யும் முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். இந்த அப்பன் முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையும் மாறும், உன் சூழ்நிலைகளும் மாறும். என்னையே நம்பி வாழும் உனக்கு நான் நிச்சயமாக வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னுடைய அருளும் உன் விடாமுயற்சியுமே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் என் செல்லமே. சில பேர் உன்கிட்ட வந்து கேட்கலாம், உன் பிள்ளைங்க பெருசாக வளர்ந்துட்டாங்க, இன்னும் ஏன் நீ அவங்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கன்னு. ஆனால் ஒன்று சொல்லு, பெற்றோராக இருப்பது சின்ன பிள்ளைகளை வளர்க்குற மேலே மட்டுமல்ல. பிள்ளைகள் எவ்வளவு பெருசாக வாழ்ந்தாலும், எவ்வளோ பெருசாக வளர்ந்து பெரிய ஆளாக ஆனாலும் கடைசி மூச்சு வரை அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து நல்ல வழியை காட்டி நல்லபடியாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. ஒரு பெற்றோரா உன் செயலை நீ சரியாக செய். உனக்கு தகப்பனா இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய துணை என எல்லாரையும் நல்லபடியாக வாழ வைக்கிறேன். இந்த உலகத்தில் தினமும் காலையில் சூரியன் வருது, மாலையில் சூரியன் மறைஞ்சு போகுது. இப்போது கூட இந்த இரவு பொழுதுல சூரியன் மறைஞ்சு போயிடுச்சுன்னா அது அப்படியே வராமல் போயிடுமா என்ன? நாளைக்கு மறுபடியும் வரத்தானே போகுது. அதே போல தான் உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் இப்போது காணாமல் போகும்படி நான் செய்ய போகிறேன். மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் மறைஞ்சு போயிடாது. இந்த சூரியன் மறைஞ்சு போய் நாளைக்கு வருவதை போல இப்போ மறைஞ்சு போயிருக்க மகிழ்ச்சியும் நிம்மதியும் நாளைக்கு உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நாளை உதிக்கும் சூரியனை உனக்கான வெற்றி பொழுதாக விடிய வைக்கிறேன். நல்லது நிச்சயம் நாளைக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. யாரையும் நீ ஏமாத்தினது கிடையாது. எல்லார் மீதும் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் நீ இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு நான் ஒருபோதும் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. எல்லா மரத்தின் வேர்களும் கண்ணுக்கு தெரியாம உள்ளதா இருக்கு. ஆனா அந்த மரத்தை தாங்கி பிடிப்பது கண்ணுக்கு தெரியாத வேர்கள் தான். அதே போலதானே நீயும் இருக்க. எத்தனையோ பேர் நான் உங்களுக்காக அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு கூடவே இருந்து சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கும்போது யார்கிட்டே நீ எதையும் நான் உங்களுக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு பெருமையாக பேசாமல், ஆனால் உன்னால் முடிஞ்ச உதவியை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ எப்போதும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க. கண்ணுக்கு தெரியாமல் வாழும் அந்த வேர்களைப் போல கண்ணுக்கு தெரியாமல் எடுத்து சொல்லி சொல்லி காட்டாமல் நீ செய்கிற உதவிகளுக்கெல்லாம் நான் நிச்சயமாக பலனை கொடுத்தே தீருவேன். அடுத்தவங்க எதையாவது கொடுத்தா நம்ம வாங்கலாம், யார் நமக்காக என்ன கொடுப்பாங்கன்னு, யார் எதையாவது கொடுப்பாங்களான்னு வாங்குகிற இடத்துலையே நீ இருக்கணும்னு நினைக்காம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருக்கணும்னு நினை. யாராவது எதையாவது கொடுப்பாங்களான்னு பார்க்காம நம்ம எதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம நிலைமை நல்லபடியாக உயரணும் மாறணுன்றதுல உறுதியாக இரு. கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சி பெறுவதில் கிடைக்காது. கையை கீழே ஏந்தக்கூடாது, மேலே கொடுக்கக்கூடிய மேலே கைகள் உனது கைகள் உயர்ந்து இருக்கும்படி ஒன்னால் ஆன உதவியை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ எப்போதும் செஞ்சுக்கிட்டே இரு. எந்த விஷயத்திலும் யாரையும் மரியாதை குறைவாக நீ நடத்த வேண்டாம். எல்லாரையும் மரியாதையாக நடத்து. எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச சந்தோஷத்தை கொடு. உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லாருடைய வாழ்க்கை பயணமும் அழகானதாய் சந்தோஷமானதாய் சரியானதாய் அமைஞ்சிராது தானே.
ஒரு இடத்துக்கு நீ பயணம் செய்கிறனா அந்த இடத்தின் தூரம் ரொம்ப பெருசாக இருக்குன்னா அது அழகு கிடையாது. நீ போகிற பயணத்தில் உன் கூட யார் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த பயணம் இனிமையாக இருக்கும். அப்படி தான் வாழ்க்கை பயணமும். நீ வாழ்க்கை பயணம் எவ்வளவு கஷ்டங்கள் சங்கடங்கள் பிரச்சனை நடந்ததாக இருந்தாலும் கூட இருக்கிற துணை சரியாக இருந்தாங்கன்னா அது ஒன்றுமே இல்லாததாக மாறி போயிடும். உன் கூட இருக்கிற உன் துணை எப்படி இருந்தாலும் இந்த அப்பன் முருகனும் உனக்கு துணையாக இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். வாழ்க்கையில் நீ கீழே விழுகிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் உன்னை வீழ்த்துவதற்காக கிடையாது. இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணுங்கிறத உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே கஷ்டங்களை உனக்கு கொடுக்குறேன். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக இரு.